பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் மே 4ஆம் தேதி மக்களினுடைய தீர்ப்புகளா விடை சொல்லுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே உருவாகி இருக்கு. 2001 தொங்கு சட்டசபை அமையும்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுச்சு. ஆனா அதிமுக பெரும்பான்மை பெற்றிருந்தாங்க. 2006 பொறுத்த வரைக்கும் திமுக பெரும்பான்மை பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருந்துச்சு. திமுக வெறும் 96 இடங்கள் மட்டுமே பிடிச்சிருந்தாங்க. 2011 பொறுத்த வரைக்கும் இழுபறின்னு சொன்னாங்க. 2016 திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனா நடக்கல. 2021 அப்படியே நடந்துச்சு. பல நேரங்கள்ல கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே நடந்திருக்கு. சில நேரங்கள்ல மாறியும் இருக்கு. பொதுவா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பான ஒப்பீனியன் போல விட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான எக்ஸிட் போலுக்கு வரவேற்புமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓரளவு துல்லியமா கணிக்கக்கூடியதுதான் இந்த எக்ஸிட் போல். முன்னாடியெல்லாம் வடிவேலு ஒரு படத்துல கேட்கிற மாதிரி வாக்குச்சாவடி வாசல்லையே மறிச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்க ஓட்டு யாருக்கு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்குச்சாவடி முன்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு தடையும் விதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் எப்படி இந்த எக்ஸிட் போல் எடுத்தாங்கன்னு பார்த்தா மொபைல்ல கால் செஞ்சு கேட்பாங்க, நேரடியா வீடு தேடி வந்து கேட்பாங்க, மொபைல் ஆப் மூலமாகவும் எடுத்திருக்காங்க. சில ஊடகங்கள் தங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் கிட்ட குவெஸ்டின் மூலமா கேட்டிருக்காங்க. அதனால இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு 100 விழுக்காடு துல்லியமா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. ஆனா தேர்தல் முடிவுக்கு நெருக்கத்துல இந்த கணிப்புகள் இருந்திருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை அல்லது ஒரு கட்சிக்கு ஆதரவான அலை அப்பப்போ தேர்தல்ல எதிரொலிக்கும். இந்திரா காந்தி மரணம், ராஜீவ்காந்தி மரணம், எம்ஜிஆர் ஆட்சி கலைப்பு, வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ப்பு காலகட்டத்துல ஒரு அலை அடிச்சது. இந்த மாதிரி அலையடிக்கிற காலத்துல வெற்றி தோல்வியை கணிக்கிறது ரொம்பவே எளிதானது. வாக்கு விழுக்காடு கூட சொல்லிடுவாங்க. தொகுதி எண்ணிக்கையில தான் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். துல்லியமான கணிப்புகளும் வெளியாகும். இந்த 2026 தேர்தலுக்கும் மக்களிடம் மௌன அலை இருந்துச்சு. அமைதி புரட்சி நடந்திருக்குன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் ஆதரவாளர்கள் சொன்னாங்க. அரசனுடைய திட்டங்கள் காரணமா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலை அடிச்சிருக்கு அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் சொன்னாங்க. ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் திமுக எதிர்ப்புல கொதிப்பா இருக்கிறதா அதிமுக ஆதரவாளர்கள் சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில தான் இந்த கருத்து கணிப்பும் வந்திருக்கு. இந்தியாவுல தொடக்க காலத்துல, அதாவது 1957, 1962, 1967 தேர்தலுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற அமைப்பு தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. ஆனா அப்போ காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே உறுதியா தெரியும். அதனால கருத்து கணிப்பு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கிடையாது. தொடக்க கால கருத்து கணிப்புகளை பிரணாய் ராய் தலைமையிலான அமைப்பு IIPO கணிச்ச மாதிரி 1967க்கு பிறகு ரஜினி கோத்தாரி தலைமையிலான சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CSDS அமைப்பு கணிப்புகளை வெளியிட்டாங்க. முதலா IIPO மற்றும் CSDS அமைப்புகள் இணைஞ்சு 1980 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தேசிய அளவில் வெளியிட்டாங்க. முதலா கருத்து கணிப்பு முடிவுகள் இந்தியா டுடே இதழ்ல வெளியாச்சு. தமிழ்நாட்டில் 1984க்கு பிறகு தராசு இதழ் மூலமா அதன் செய்தியாளர்களே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடவும் ஆரம்பிச்சாங்க. 1989 தேர்தலுக்கு தராசு இதழ் கருத்து கணிப்பு முடிவுகளும் ஆனந்த விகடன் இதழுடன் இணைப்பாக வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டு மாதிரியிலான கருத்து கணிப்பும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுகவும் சொன்ன மாதிரியே ஆட்சியை அமைச்சிருந்துச்சு. 1991, 1996 தேர்தல்களையும் இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்புகள் சரியாகவே இருந்தது. சீட்டு எண்ணிக்கையில மட்டும் மாற்றங்கள் நடந்துச்சு. 2001 தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் தான் ஏமாற்றங்களை தந்தது. தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னு கணிப்புகள் வெளியானது. இந்த தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியா தேர்தலை சந்திச்சாங்க. தூர்தர்ஷன், GTV, TRS நிறுவனம் நடத்தின தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அதிமுக 125 இடங்கள்லையும் திமுக 105 இடங்கள்லையும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா டுடே ORG மார்க் நடத்தின தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அதிமுக 120 இருந்து 130 இடங்களையும் திமுக 105 இருந்து 115 இடங்களையும் பிடிக்கும்னு சொன்னாங்க.
ஆனா அந்த தேர்தல் முடிவுல அதிமுக 132 இடங்கள் தனியாகவும் 196 கூட்டணியாகவும் ஜெயிச்சாங்க. திமுக 31 இடங்களை மட்டும்தான் பிடிச்சாங்க. பெரிய அலை எதுவும் இல்லாத தேர்தல் கூட்டணி கணக்குல தேர்தல் முடிவுகள் மாறிடுச்சு. 2006 தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளும் மாறிடுச்சு. இந்த தேர்தலில் விஜயகாந்தனுடைய தேமுதிக முதலா தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி CNN, IBN மற்றும் தி ஹிந்து கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 157 இடங்கள்ல இருந்து 167 இடங்கள் அப்படின்னும், அதிமுக கூட்டணி 64 இருந்து 74 இடங்கள் பிடிப்பாங்க, திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொன்னாங்க. நக்கீரன் பத்திரிகை கருத்து கணிப்புல 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுக கூட்டணியாகவே 163 இடங்கள் தான் பிடிச்சிருந்தாங்க. திமுக 96 இடத்துல ஜெயிச்சு கூட்டணி கட்சிகள் துணையோட ஆட்சியையும் அமைச்சாங்க. அதிமுக கூட்டணி 69 இடங்களை ஜெயிச்சாங்க. 2011 தேர்தலுக்கான கருத்து கணிப்புலையும் யார் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு தெளிவான முடிவு கிடைக்கல. ஹெட்லைன்ஸ் டுடே, CNN, IBN, ஏஷியாநெட், ஸ்டார் நியூஸ் போன்ற கணிப்புகள் அதிமுக திமுகவுக்கு இழுபறின்னு சொன்னாங்க. நியூஸ் எக்ஸ், சி வோட்டர் மட்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. தேர்தல் முடிவுல அதிமுக கூட்டணி 203 இடங்களை பிடிச்சிருது. திமுக கூட்டணி 31 இடங்களை மட்டும்தான் பிடிச்சது. 2016 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் மாறிடுச்சு. இந்தியா டுடே, நியூஸ் நேஷன், நியூஸ் எக்ஸ், ABP நியூல்சன் நிறுவன கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாங்க. சி வோட்டர் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாங்க. தேர்தல் முடிவில் அதிமுக ஆட்சியை பிடிச்சது. 2021 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு எல்லா நிறுவனங்களுமே சொன்னாங்க. சீட் எண்ணிக்கையில மட்டும் மாற்றங்கள் நடந்துச்சு. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, டுடே சாணக்கியா, ABP, சி வோட்டர், பிமார்க், ரிபப்ளிக், CNN, NDTV, போல் ஆஃப் போல்ஸ் இது எல்லாம் நடத்தின கருத்து கணிப்புகள் என்ன, எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறது அவங்க கணிச்ச அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட். அதே நேரத்தில் 2021 உண்மையான தேர்தல் முடிவு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணி 159 இடங்கள்லையும், அதிமுக கூட்டணி 75 இடங்கள்லையும், மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாதக ஒரு இடம் கூட பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நிலையும் தான் இருந்துச்சு. சில நிறுவனங்களினுடைய கணிப்புகள் சில தேர்தல்களில் மாறியிருக்கு, சில மாநிலங்கள்லையும் மாறியிருக்கு. பெரும்பாலும் தேர்தல் முடிவுகளுக்கு நெருக்கத்திலையும் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் என்ன முடிவை தரப்போகுது அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும்.